வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. சுண்டல் குழம்பு இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சு கழுவிட்டு இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்போ சுண்டல் குழம்புக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். ஒரு 7 காஞ்ச வத்தல் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் ஒரு 10 அப்படி போல், கொஞ்சமாக ஒரு 10 இருந்தால் போதும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறிட்டு ஒரு வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வதக்கிடலாம். தக்காளி நான் 3 தக்காளி, சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சிடலாம். அந்த மசாலா வறுத்ததோடு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். வறுத்ததை தக்காளியும் போட்டுடலாம். அதோட தக்காளியும் வெங்காயத்தையும் வறுத்ததை வதக்கினதை போட்டுடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சுண்டல் வந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். இனிமேல் தாளிச்சிடலாம். நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் இவ்வளோண்டு போட்டால் போதும். கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயமும் போடலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுருக்கேன். காய் போடணுன்னா போடலாம், வேண்டான்னா இல்லை. நான் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு.